சாயிராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக பிரச்சனைகள் இருக்கிறது. நீ எதற்காக எப்பொழுதும் மற்றவருடைய பிரச்சனை பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையிலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்கும் பொழுது மற்றவருடைய வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளையோ எதையும் பற்றி சிந்திக்க வேண்டாம். நீ எப்பொழுதும் மனதில் இலகிய மனம் கொண்டவள் தான். நீ எப்போதுமே ஐயோ இது நடந்துடக்கூடாது, அவங்க வீட்டுல அது நடந்துடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்களுக்காக யோசிச்சுட்டே தான் இருப்ப. ஆனா நீயே நல்லா யோசிச்சு பாத்தியா? உனக்கு ஒரு ஆபத்து, உனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சா யாராவது ஒருத்தவங்க வந்து உனக்கு உதவி செஞ்சிருக்காங்களா? யாருமே வந்து உனக்கு உதவி செஞ்சதே கிடையாது. நீதான் மற்றவங்களுடைய வாழ்க்கையில போய் இது நான் செஞ்சு தரேன், இது உங்களுக்கு கவலையா, என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாயே தவிர மற்றவர்கள் யாராவது ஒரு நபர் வந்து என்னம்மா உனக்கு, நான் உனக்காக இதை செய்யறேன், அது செஞ்சு தரேன்னு ஒரு நாளாவது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது தேவையில்லை. அவங்க வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை பத்தி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு, முதல்ல பாரு. எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு புலம்புறல்ல. உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இருக்கு, உருவாக்கிக்கோ. சந்தோஷமோ அன்பையோ இல்லை நிம்மதியையோ வெளியில் தேட வேண்டாம். வெளியில் நீ போய் நிம்மதியை தேடினால் கிடைக்காது, அதை அமைதியை தேடினால் கிடைக்காது, பாசத்தை தேடினால் கிடைக்காது. போலியான பாசம் தான் கிடைக்கும். யாரை எதையும் பற்றி எதையும் வெளியில் தேடாதீர்கள். நீங்கள் தேடுவது முக்காவாசி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. நீங்கள் பணமானது வெளியில் சம்பாதிக்க வேண்டும், பணமானது வெளியில் இருந்து வாங்க வேண்டும். ஆனால் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிற, நீ அதை செய்யற, நீதான் அதை செய்யணுமே தவிர மற்றவங்க செஞ்சா அது உன்னோட இருக்கணுமா? சொல், இருக்காது. சரி, இன்னொன்னு சொல்றேன். உனக்கு ஒரு ஆபத்து, உன்னுடைய ஆபத்தின் சமயத்துல உன் கண்ணில தான் தண்ணீர் வரும். அந்த கண்ணீர் வரத முதல்ல தொடச்சு விடுறது உன் கையாதான் இருக்கும். உனக்கு ஏதாவது வலின்னு வந்தா முதல்ல கத்துறது உன் வாயாதான் இருக்கும். உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா ஓடுறது உன்னுடைய காலாதான் இருக்கும். அடுத்தடுத்துதான் மத்தவங்க. புரிஞ்சுதா? உன் மேல நீ பாசத்தை வை. உன்னை நீ வெறுத்த அப்படின்னா உன்னால உன்னையே பார்த்துக்க முடியாது. ஓ, என்னையே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். நிறைய பேர் என்னிடம் வந்து சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னை கண்ணாடியில் என்னை பார்க்கும் பொழுது என்னை பிடிக்கவில்லை, நான் ஏன் வாழ்கிறேன் என்று தெரியவில்லை என்று தன்னைத்தானே குறை சொல்லிக் கொள்வார்கள். தன்னுடைய வாழ்க்கையே வெறுத்து விட்டேன் என்றும் சொல்வார்கள். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? நீயே சொல் பார்க்கலாம். தங்கமே, உன்னை சுற்றி உனக்கே நன்றாக தெரிகிறது தெய்வங்கள் அத்தனையும் உனக்கு துணையாக இருக்கிறது என்று. ஒரு அடி எடுத்து வைத்துதான் பார். ஒரு அடி எடுத்து வைத்தார் சரசர என்று அனைத்து அடிகளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்துவிடும். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் அந்த பிரச்சனைகளை மட்டும் பார். மற்றவர்களுக்காக நான் உதவி செய்கிறேன், மற்றவர்களை போய் காப்பாற்றுகிறேன், மற்றவர்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்கிறேன் என்று ஒருபோதும் சொல்லவே சொல்லாது. ஏனென்றால் உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகிறது என்றால் எல்லோரும் ஆள் மாத்தி ஆள் காணாமல் தான் போவார்கள். உன்னுடைய வீட்டில் ஒன்று நடக்க போகிறது, ஒரு விசேஷமாக இருக்கலாம், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நடக்கும் என்றால் அதிலிருந்து முதலில் விலகத்தான் பார்ப்பார்களே தவிர உன்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று, அவர்கள் சேர வேண்டும் என்றெல்லாம் நினைக்கவே மாட்டார்கள். புரிந்ததா? நான் என்ன சொல்கிறேன் என்பது உனக்கு நன்றாகவே புரிந்திருக்கும். உன்னுடைய குடும்பத்தை பற்றி யோசி, உனக்கு வரப்போகும் நல்ல விஷயங்களை பற்றி யோசி. இதுவே உனக்கு சரியாக இருக்கும். நீ என்னிடம் வந்து அடிக்கடி சொல்வது, என்னுடைய வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை, கண்ணாடி என்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுதே நீ என்ன இவ்வளவு தாழ்வாக இருக்கிறாய் என்று எனக்கே தோன்றுகிறது, தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையை வசதியாக்குங்கள் என்றார்.
நீ கடைசியாக சொன்னாய்ப்பா, என்னை வசதியாக மாற்றுங்கள் என்று. அது சரியான ஒன்று, வசதியாக மாற்றுகிறேன். ஆனால் முதலில் சொன்னாய் பத்தியா, என்னை கண்ணாடியில் பார்க்கும் பொழுது என்னையே எனக்கு பிடிக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன் என்று. எதை பார்த்து நீ இதெல்லாம் சொன்னாய்? யாராவது உன்னுடைய வாழ்க்கையை குறை சொன்னார்களா? இல்லை உன்னுடைய முகத்தை வைத்து கேலி கிண்டல்கள் செய்தார்களா? இல்லை என்றால் மற்றபடி வேறு ஏதாவது மற்றவருடைய வாழ்க்கையை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தாயா? நீ மற்றவருடைய வாழ்க்கையை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறாய். அவன் கெட்டவன், ஆனால் அவனுக்கு நடக்கிறது. நான் நல்லவன், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் வேலை செய்யாமல் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நீ இதுவரைக்கும் முயற்சிகள் எடுத்து வைக்கவில்லை, முன்பு எடுத்து வைத்தாய். முன்னாடி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் முயற்சிகள் எடுத்து வைத்தாய். ஆனால் நம்பிக்கையே இல்லாமல் எடுத்து வைக்கும் பொழுது அதில் சில சறுக்கல்கள் வந்தவுடன் அப்படியே அதெல்லாம் அங்கே விட்டாய். ஆனால் இப்பொழுது நினைக்கிறாய் வாழ்க்கையில் புதிதாக செய்ய வேண்டும் என்று. ஆனால் பயம், பதட்டம். நீ ஒப்பிட்டு பார்க்கிறாய் பத்தியா, ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கை எப்படி முன்னேறி இருக்கிறது என்று. அவர்கள் பயம் இல்லாமல் எடுத்து வைத்ததினால் மட்டுமே தான் அவருடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலேயும் நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையானது சிறப்பானதுதான். அதை நீங்கள் எந்த பாதையை நோக்கி எடுத்து வைக்கிறீர்கள், காலை என்பது மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு தனி சிறப்பையை கொடுக்கும். நம்பிக்கை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் செய்யும் விஷயத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும். அவன் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை நன்றாக இல்லை என்று கவலைப்படுவது முற்றிலும் நீ சொன்னாய், ஒப்பிட்டு பார்க்கிறாய் பத்தியா, இவன் வாழ்க்கை நல்லா இருக்கு, அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அப்படியே நினைச்சு பாக்குற. அவனுடைய வாழ்க்கையில அவன் ஏதோ ஒரு விஷயம் தைரியமா செஞ்சதுனால மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில இன்பங்களோ நடந்திருக்கு. எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். காலம் உனக்கு நிச்சயமாக கூட இருக்கும். எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்த்து நீ நகர்த்தி கொண்டு இருக்கிறாய். கூடிய விரைவில் அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்கும். தேடிய ஒவ்வொன்றும் கிடைத்திட, இன்பமான வாழ்க்கை ஒவ்வொன்றும் உனக்கு நடந்திட நான் என்றும் துணையாகவே தான் இருப்பேன். அள்ளி கொடுக்க இந்த சாய் இருக்கும் பொழுது மற்றவற்றை பற்றி நீ எதற்காக யோசிக்க வேண்டும்? மற்றவற்றை பற்றி நீ எதையும் யோசிக்க கூட வேண்டாம். எல்லா நிமிஷத்திலேயும் உனக்கு நான் துணையாகத்தான் இருக்கிறேன். நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொரு காரியத்திலேயும் வெற்றிகள் வரும். நிறைய பாக்கியங்கள் உனக்கு கிடைக்கும். நாளுக்கு நாள் இன்பங்களோ எந்த ஒரு நிலையையும் நினைத்து வருத்தப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருப்பினும் சந்தோஷமாக இரு. கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவையோ அது அனைத்தும் நிச்சயமாகவே உனக்கு நடக்கும். கூடிய சீக்கிரத்தில் நான் உன்னுடைய அழகான வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றுகிறேன். நீ அப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது யாருடைய வாழ்க்கையையும். சரியா? நீ நினைப்பது போல, உனக்கு பிடித்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உனக்கு நன்மைகள் நிறைந்ததாகவே நடக்கும். தேடிய ஒவ்வொன்றும் இனி உனக்கு கிடைக்கும் பொழுது நீயே வந்து என்னிடம் சொல்வாய், என்ன சாய், நான் கேட்டது அனைத்தும் எனக்கு கிடைத்து விட்டது என்று நீயே சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பானதாகவே அமைத்து தருவேன். தங்க பிள்ளையே, யோசி, ஒவ்வொரு விஷயத்தையும் யோசி. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நமக்கு அற்புதமாக அதிசயமாக கிடைத்திருக்கிறது என்பதை யோசி. நீ யோசித்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்வாய். அது அனைத்தும் உனக்கு வெற்றியாகவே வந்து சேரும். புரிந்ததா? நான் எதற்கும் உன்னை
கஷ்டப்படுத்த மாட்டேன். இனிமே நீ துவங்கும் அனைத்தையும் நான் இன்னும் அழகாகவே. இனி ஒரு பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்படாமல் எல்லா விஷயத்தையும் நினைத்து சந்தோஷப்படுங்கள். கூடிய விரைவில் அனைத்தையும் நல்லபடியாக மாற்றி உங்களை கரை சேர்ப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.